வலைக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நாளைக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் டூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வழியாக பேசி இந்த பொக்கை எடுத்தாச்சு. 6 தினார் இந்த பொக்கை குறைக்கவே மாட்டுறாங்க. நானும் பேசி பார்த்துட்டேன். ஓகே, அதான் சார். பார்த்தீங்களா? ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. என்ன செய்றீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆண்டோட துவா கேட்குறேன். சேட்டை, நான் உங்கள் சேட்டை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு சொன்னாக்கா, வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க போவோம். எங்கே போகணுன்னு சொன்னாக்கா, சால்மியாவில் வந்து தஹானிங்கிற ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு நம்ம பூ வாங்க போகிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு நான் பூ பொக்கையெல்லாம் வாங்கினதெல்லாம் நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளவர் வாங்க போகணும். என்ன சேட்டா, உங்கள் வீட்டில் வெறும் பூவாக வாங்குறீங்களா, பூக்கடை வைக்க போகிறீங்கன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் மாமா எப்போதுமே வீட்டை வந்து அலங்கரிக்கிறதுல நம்பர் 1 பூவெல்லாம் அது ஃப்ரெஷ்ஷு. எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கே வந்து வெளிநாட்டுகளில் பிளாஸ்டிக் பூவில் தான் எல்லா வீட்டுகளையும் இருக்கும். ஷோரூம் அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் கதவை திறந்தோன்னே. நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷு ஒரிஜினலாக தான் வாங்கி வச்சுருவாங்க. அப்படியே பார்க்குறப்ப மக்களுக்கு கொஞ்சம் அப்படியே மனசு கொள்ளும். ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன், ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எல்லாம் சும்மா பக்காவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஷால்லா இன்டர்நேஷ்னல் டூர் ஆரம்பிக்க போகுது இன்னொரு 1 வாரத்தில். அதையும் பாருங்கள், ஆதரவு தாங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, போமா. இப்போ சால்மியா தஹானி ஃப்ளவர் ஷாப், அங்கே போய் போடுறேன் வீடியோ. இது தஹானி ஃப்ளவர் ஷாப்போட மேலே உள்ள கடை. இந்த இருக்கு, கீழே இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நம்ம சால்மியாவில் உள்ள தஹானிங்கிற ஃப்ளவர் ஷாப்புக்கு நம்ம கீழே வந்துட்டோம். இது வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இந்த கடை இருக்குது. வாங்க, அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ளவர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜே வந்து ரூம்பு சைஸில் இருக்கும். நம்ம நேராக போய்ட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே போயிடலாம். ஏன்னா நான் அந்த கடை கஸ்டமருங்கிறதுனால யார்கிட்ட எதுவுமே கேட்கல, டைரெக்டாக நான் உள்ளே போயிட்டேன். இதுதான் இந்த ஃப்ரிட்ஜ். இங்கே தான் நிறையா பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பாருங்கள். பொக்காச்சு முஷ்கில் தேக்டா கிதற பொக்கே 5 தினார் இருக்கேன். 5 தினார் இருக்கானே. நம்ம மிக்ஸு பொக்கே எடுக்க வந்தோம். பொக்கே வந்து இங்கே இல்லை. இப்போ இந்த ஒரு பொக்கே தான் இருக்குது. இது 4 தினார் ஆகுது. இது 4 தினார். மிக்ஸு இல்லைங்கிறாரு. மிக்ஸு செய்கிறதுக்கு எப்படியும் காசு கூட போகணும்னு நினைக்கிறேன். ஓ எஸ். இப்போ இன்னொரு கடை இருக்குது. இந்த இதில் வந்து இது வந்து தஹானி ஃப்ளவர் ஷாப். இங்கே பாருங்கள், இது எல்லாம் வந்து தஹானிங்கிற சால்மியாவில் ஒரு ஃப்ளவர் கடை தான் இது. இது வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளே இருக்குது. பார்ப்போம் அடுத்து நம்ம வந்து மற்ற கடையில் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம வந்து இங்கே நம்ம எடுக்கலை. அந்த மற்ற தஹானி இன்னொரு ஃப்ளவர் ஷாப் இருக்குது. அதை போய்ட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். ஓ எஸ். இங்கே ஒரு சமயம் அந்த மிக்ஸு பொக்கை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், பனை மரத்துலேருந்து தென்னை மரம் வரையும் நாட்டி வச்சுருக்காங்க. அது பக்கத்து கடையில் இருக்குது. பக்கத்து இதில் வந்து அதான் பழைய தஹானி. அது வந்து இப்போ வந்து இங்கே இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து புது தஹானி ஃப்ளவர். நம்ம அவுட் ஆகி நம்ம மற்ற தஹானி ஃப்ளவருக்கு நம்ம போவோம். லட்சுமி இங்கே நிற்கட்டும், அங்கே போவோம் அந்த கடைக்கு. இது நம்ம டெலிஃபோன் கடைக்குள்ளே பூந்து நம்ம போகிறோம். அங்கேருந்து மெயின் ரோட்டு வழியாக வராமல் இங்கே தான் வரணும். ஷார்ட்கட்டில் போனேன். இது எங்கடா இது? ஓ சாரி, இங்கே இருக்குது. இப்போ இதுதான் பழைய தஹானி. இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. ஃப்ளவர் வைக்கிறதுக்கு சட்டி முட்டி எல்லாம் பாத்திரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது எல்லாம் அந்த ஃப்ளவர் பூ வைக்கிறதுக்கு சட்டி தான். பூ இது வைக்கிற பாருங்கள். இந்த கிளாஸில் ஒரு பூ வைக்கிறது, ரோஜா பூ குத்தி வைப்பாங்களே டேபிளில், எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பாஸோட பையனுக்கு பெரிய பெரிய கிளாஸ்லாம் இங்கே தான் நம்ம எடுத்தோம். நான் நினைக்கிறேன்
2018 இங்கே வந்து நிறையா கிளாஸ் நாங்கள் வாங்கினோம். இது எல்லாம் அந்த கிளாஸ் தான். வாங்க நம்ம பொக்கையை தேடுவோம். இது எல்லாம் வந்து அந்த பூ வைக்கிற தொட்டி தான் எல்லாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அட்டகாசமாக இருக்குல்ல. ஆனால் விலையாக தான் இருக்கும். எவ்வளோ இப்போ அது 3 தினாருங்க. இது ஒரு இது வந்து 3 தினாரு. சரி வாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் போய்ட்டு நம்ம பொக்கை இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் ஃப்ரிட்ஜு. இது இங்கே உள்ள ஃப்ரிட்ஜு. எங்கப்பா பொக்கே 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 இந்த இருக்க பொக்கே சூப்பர். அப்பு இதைத்தான் தேடினேன். வாடியம்மா வா வா, சூப்பராக இருக்குல்ல. இதுதான் மாமா வாங்கிட்டு சொன்னாங்க. என்னன்னு பார்ப்போம். இதை காட்டும் எவ்வளோன்னு கேட்போம் முதல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். كم رئيس هذا؟ كم؟ لا شوف وقلت سوا هو ماما اعطيت الاثنين. هذا ما اعطيته 10 ماما ولا والله 6 الحين. هذا من المانجر. هذا مو شركه ملكنا. هذا مانجر هو يقول هيك ابي اثنين ما يقدر. خلاص انا بس 6 தினாருங்கிறாப்புல. இது வந்து 6 தினாரா. மாமா வந்து 5 தினாரு சொல்லியிருக்கான். பாப்பா டெலிஃபோன் அடித்து பேசிவிட்டு நான் கூப்பிட்றேன்னு. ஒரு வழியாக பேசி இந்த பொக்கை எடுத்தாச்சு. 6 தினார் இந்த பொக்கை. குறைக்கவே மாட்டுறாங்க. நானும் பேசி பார்த்துட்டேன். ஓகே ஹலாஸ். இதை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். சூப்பராக இருக்கா? இது வந்து மற்ற கடை. அந்த ஃபஸ்ட்டு போன கடை இல்லை, மற்ற கடையில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன கடையில் இல்லை, இந்த மாதிரி மிக்ஸ் இல்லை. அவன் செஞ்சு தான் தருவேன் அப்படின்றான். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ரெடிமேட் செஞ்சு இப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கிறது கஷ்டம். ஓகே இதை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கீழே வந்து அது வந்து அந்த காம்பு தெரியாமல் கட்டி சூப்பராக நம்ம இது வாழை மட்டம் நாட்டில் அது கட்டி கொடுத்துட்டாப்புல. இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கடைக்குள்ளே பூந்து போயிட வேண்டியது. அஸ்ஸலாமு டெலிஃபோன் கடைக்குள்ள பூந்து இப்போ சால்மியாவில் மொத்தம் இப்போ நான் போன இந்த பூ வாங்கிட்டு வந்தேன்ல, இது வந்து தான் ஃபஸ்ட்டு ஆஃப் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது லீலி ஃப்ளவர்ஸுங்க. மொத்தம் இந்த இடத்துல வந்து ஒரு 3 கடை இருக்குது. அங்கிட்டு தள்ளி ஒரு கடை இருக்குது, 4 கடை இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸ். தஹானி ஃப்ளவருங்கிறது வந்து குவைத்தில் வந்து ஒரு ஃபேமஸ் ஃப்ளவர் கடை தான். அது ஹோல்சேல் எல்லாமே வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம கடையில் நேராக ஹோல்சேல் கடையிலே வந்து நம்ம இந்த பூங்க சரி ரோஸ் என்ன பூ வேணாலும் நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்க. நான் உங்களை காட்டினேன் அந்த கிளாஸ் ஐட்டம் பாட்டிலெலாம் வைக்கிறது, அது நம்ம வீட்டில் நிறையா இருக்குது. பூவை மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம்னாக்கா அதை நம்ம இது பண்ணி. இந்த இருக்குது தஹானி பாருங்கள், தஹானி ஃப்ளவர் சிவப்பு கலரில் போட்டிருக்கா, தஹானி ஃப்ளவர். சூப்பராக இருக்கா? தஹானி ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு சொன்னாங்க மேம். ஓகே see you. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே மீட் பண்ணுறேன். சேட்டை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேட்டை ட்ராவலர். ஹாய் நண்பா. வீட்டுக்கு வந்து நம்ம பொக்கே வாங்கிட்டு அங்கிட்ட ஒரு அரை ஹவரில் அந்த பொக்கேக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு மேம் வந்து அட்ரஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் தூரம் போகணும். எங்கே போகணுன்னு சொன்னாக்க கரீப் ஜலீப், அதாவது வெஸ்ட் ஜலீப்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னால் இருக்க அந்த ஏரியா. அந்த கிஃப்ட் ஐட்டம் இந்த பாருங்க உங்களுக்காக. பார்த்தீங்களா? இதுதான். இப்போ இதை கொண்டுட்டு அட்ரஸ் தேடணும். அங்கே போய்ட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையில் ஒப்படைக்கணும். பார்ப்போம். கரீப் ஜலீபில் போய்ட்டு நான் உங்களை போய்ட்டு அங்கே மீட் பண்ணுறேன். சும்மா கிட்ட வேலையை முடிச்சிடுவோம். ஓகே நண்பா, see you. நான் உங்கள் சேட்டை. நம்ம 6ஆம் நம்பர் ரோட்லேருந்து இப்படி இறங்கி பிரிட்ஜ் மேலே ஏறணும் நண்பா. இதுதான் குவைத்திலே பெரிய ஸ்டேடியம், ஜாபர் அல் சபாஹ் அவர் பேரில் உள்ள ஸ்டேடியம். இது ஃபுட்பால் ஸ்டேடியம். இங்கே வந்து இந்தியா குவைத் மேட்ச் விளையாண்ட இடம் தான் இந்த இடம். நம்ம வந்து இப்போ இந்த வழியாக 6ஆம் நம்பர் ரோட்டு வழியாக வந்து நம்ம அந்த வெஸ்ட் ஜலீப் இந்த வழியாக தான் இதில் தான் போகணும். இந்த பாருங்க இந்த ஸ்டேடியத்தை பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு. பெருசு தூரத்தில் இருந்து எடுக்கிறதுனால ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ நம்ம இந்த பாலத்து மேலே தான் இப்போ நம்ம போகணும்.
இந்த பாலத்து மேலே ஏறி இந்த 6ஆம் நம்பர் பாலம் கீழே 6ஆம் நம்பர் ரோட்டுக்கு மேலே இந்த பாலம் இருக்குது. இந்த வெஸ்ட் ஜலீப், கரிப் ஜலீப், அரபியில் வந்து சொல்லுவாங்க கரிப் ஜலீப்னு சொல்லுவாங்க, கரிப் ஜலீப். இந்த ரோடு இப்போ போட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னால் வந்து கீழே வந்து சிக்னல் இருந்துச்சு, இப்போ சிக்னலை எடுத்துட்டு இங்கே இந்த பாலம் போட்டிருக்காங்க. இந்த பாலத்து மேலே வந்து பாருங்கள், இந்த பாலத்துக்கு மேலே அடுத்தாப்புல கட்டடங்கள்லாம் பாருங்கள். இங்கே வந்து யூனிவர்சிட்டி, இங்கே வந்து யூனிவர்சிட்டி வந்து இப்போ புதுசாக ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே தான் இந்த யூனிவர்சிட்டியில் இங்கே வந்துச்சு. இதெல்லாம் வந்து பெரிய யூனிவர்சிட்டி இங்கே திறந்துருக்காங்க. இந்த பாருங்கள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஹசாவியா ஜலீபு இங்கிட்டு இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இங்கிட்ட வந்து அந்த கர்ப் சைட் தான் வந்து இந்த புது நியூ கர்ப் ஜலீப்னு சொல்லிட்டு இந்த புது ஏரியா இது. இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அட்ரஸ் தான் இப்போ நமக்கு தேடணும். இந்த இருக்குது, இந்த வழியாக ரைட் சைடில் போடணும் நண்பா. புது ஏரியா, அட்ரஸ் எங்கேன்னே தெரியல. இது எத்தனை இது? ஐயோ, ரோட் நம்பர் இது 8 இல்லை, 838. சரி வராது. 138. நமக்கு வேண்டி 122. நண்பா, ஒரு வழியாக வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடு தான், கொடுத்துருவோம். ஜாமானை கொடுத்துட்டு நண்பா கொடுத்துட்டு உங்களை அப்படி மீட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஹாய் நண்பா, அந்த கிஃப்ட்டு பாக்ஸு அந்த பொக்கையும் கொடுத்தாச்சு. அவங்க ஒரு ஸ்வீட்டும் அதோடு சேர்த்து தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன் இந்த தண்ணி குடி அப்படின்ட்டு. ஸ்வீட்டு மாஷா அல்லா, ஜிசாக்கல்லா ஹைர். ஓகே நண்பா, இப்போ வீட்டுக்கு போவோம். எப்படியோ உள்ளே வந்துட்டோம், இப்போ எப்படியோ வெளியே ஆகணும். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு மணி இப்போ கரெக்டாக 1:15 ஆச்சு. கிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் உங்களுக்கு வேறு டியூட்டி இருந்தாக்கா நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே லைனில் இறங்கிடும்பா. நான் உங்கள் சேட்டை சும்மா ட்ராவல் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே துவானியா இருக்குது, மறந்துடாதீங்க இன்றைக்கி துவானியா. ஓகே நண்பா, see you. ஹாய் நண்பா, வந்துருச்சாச்சு. ஈவினிங் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நேற்று மணிமேலைக்கு அந்த காசு கொடுத்தோம்ல, இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன். பேங்க்லேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் என்னான்னு போய் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தான் வந்திருக்கிறேன். பார்த்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். போவோம். மணிமேலை தப்புச்சா 100ல் எப்படின்னு கேட்குறீங்களா? ரீஃபண்ட் ஆகிடுச்சா காசு. எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இருந்தாலும் இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜி கேஷ் வேணாமா, சிபுவானாவா, எல்லாம் நம்மளாம் பேர் வச்சுருக்கானுங்க, சிபுவானா கபுவானான்னுக்கிட்டு. சரி, இப்போ சிபுவானாக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார் இப்போ முடியாது, இன்னும் ஒரு ஹவராகவும் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்றாரு. ஓகே, இப்போ காசு சரி. இப்போ வந்து முன்னாடி வந்து ஜி கேஷ்னு அனுப்புனோம், அது பிளாக் ஆகிடுச்சு. இப்போ ஜி கேஷ் வேணாம், இப்போ சிபுவானாங்கிற பேர் மாற்ற சொல்லியாச்சு. இப்போ சிபுவானாக்கு காசு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, இப்போ போய் மணிமேலைகிட்ட சொல்லுவோம், உன் காசு ஓகேன்னு சொல்லி சந்தோஷப்படுவா. 30 நாள் தப்புச்சிச்சு. ஆனால் ஒரு 600 காசு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்றாப்புல. பண்ணுங்க, வெட்டுங்க. 600 காசு என்ன 6 நேரம் வெட்டணும், அப்போ தான் புத்தி வரும். ஓகே நண்பா, வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி வந்து துவானியா குபுஸ் வாங்க போகணும், ஜெமியாவுக்கு போகணும், நிறைய வேலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எப்படியும் 12-1 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி துவானியாங்கிறதுனால நம்ம வீட்டில் பார்த்து தெரிந்தனா உங்களுக்கு எந்த சனிக்கிழமையும் துவானி நடக்கிறது. போவோம் சீக்கிரம் வீட்டுக்கு. see you. உங்கள் சேட்டை கூட அப்படியே இருங்க. சேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. நண்பா, என்ன தெரியுமா ஒரு காட்டினே இல்லை, அதாவது லெக் பைன், அந்த கினி பைன் போடுற அந்த எல்போ மீடியம் சைஸ். இது யாருக்குண்டாக்க நம்ம வீட்டில் சேச்சி இருக்காங்கல்ல, அந்த மேகலை, அந்த சேச்சியோட மாப்பிள்ளைக்கு, அவர் பேர் மிஸ்டர் அஜி. அவருக்கு ரொம்ப நாளாக வலி, கால் வலி. நீ எங்கே சூப்பர் மார்க்கெட் போனால் எனக்கு இது வாங்கிட்டு வா அப்படின்னு சேச்சி சொன்னாங்க. அதை இப்போ வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ தான் டைம் ஆகிடுச்சு. எப்படி 4-5 நாளாக சொன்னாங்க, மறந்து போச்சு. நாசர் ஸ்போர்ட்டில் அது 1 தினார்
கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கிரீப் கிடைக்கும், கொஞ்சம் அந்த முட்டு வலி கொஞ்சம் குறையும். அதான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே நண்பா, see you. அடுத்த வேலை என்னன்னு பார்த்துட்டு கிட்ட வேலையை முடிப்போம். ஹாய் நண்பா, வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அலுமிலாலேருந்து மெசேஜ் வந்துச்சு. இந்த பாருங்க, டன். நம்ம மேகலையோட காசு ரீஃபண்ட் ஆகி திருப்பி வேறு பேருக்கு அனுப்பியாச்சு, போயிடுச்சு. இப்போ அவள்கிட்ட போய் சொல்லுவோம் அனுப்பியாச்சு தீனு. இதே பொழப்பு உட்காந்துருக்கு. Check your WhatsApp. Hey, Kuya, yeah. Khalas? I sent. I received. Thank you, Kuya. Subhana. Next time careful. Okay, yeah. அனுப்பியாச்சு. அப்பா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா நமக்கு பெரிய தலைவலியாச்சு. தப்பு அவங்க மேலே தான், என் மேலே கிடையாது. பாவம் தானே என்ன தெரிந்தாலும். 30 தினாரு ஒரு வழியாக நேற்று அனுப்பி அது ஃபைலாகி இன்றைக்கி வர சொல்லி, இன்றைக்கி அது அவர் 1 மணி நேரம் சென்று வர சொல்லி அனுப்பியாச்சு. தேங்க்ஸ் காட், நன்றி. ஓகே, அடுத்து என்ன வேலைன்னு பார்ப்போம். துவானே வெளியே நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி குளிர் காற்று அடிக்கிறதுனால யாரும் இங்கே இல்லை, உள்ளுக்குள்ளே இல்லை, யாரும் இங்கே கிடையாது, எல்லாம் வெளியே உட்காந்துருக்குது. போயிட்டு நம்ம குபுஸ் கல்ல போய்ட்டு குபுஸ் வாங்கிட்டு வருவோம். வேறு என்ன வாங்கணும், வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, சாப்பாட்டு வேலை. ஓகே நண்பா, see you. நண்பா குபுஸ் கடைக்கு வந்திருக்கோம், குபுஸ் வாங்குறதுக்கு. மின்னது இல்லை, கூட்டமாக இருக்கும் போல இருக்கு. குபுஸ் கடை கொஞ்சம் கூட்டமாக இருக்கு, பார்ப்போம் அப்படின்னு. நமக்கு கொஞ்சம் ஒரு 10 குபூஸ் போல் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜெமியாவுக்கு போவோம். ஜெமியாவில் போயிட்டு பெப்சி எடுக்கணும், பெப்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம். ஓகே நண்பா, see you. சிம்சிம்மு முட்டி வாங்கியாச்சு. இதான் நண்பா நம்மளுடைய டின்னர் சாட்டர்டே திவானியோட சாப்பாடு. முட்டையெல்லாம் பார்த்தீங்களா எத்தனை வெரைட்டிஸில் செஞ்சுருக்காங்கன்ட்டு. இதான் நம்ம முடிச்சிட்டோம், டின்னரு நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சேட்டை ட்ராவலர் அப்படியே சேட்டை கூட இருங்க. தேங்க்யூ ஸோ மச், குட் நைட், see you இன்ஷால்லா டுமாரோ. ஹாய் நண்பா, குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நாளைக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் டூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவு தாங்க, சப்போர்ட் தாங்க. உங்கள் வாழ்த்துக்களோட நான் இன்ஷால்லா நாளைக்கு டூர் கிளம்புறேன், ஆதரவு தாங்க. ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் டூரு நம்மளுடைய சேனலில் போட போகிறோம். அது எங்கேன்னு சொன்னாக்க, நம்மளுடைய பக்கத்து நாடான சின்ன சுவிட்சர்லாண்ட், இலங்கை. எதுக்கு நீங்கள் இலங்கை தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள், நம்ம இலங்கை நண்பர்களும் சரி, நம்ம அங்கே போயிட்டு வந்தவங்களும் சரி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான். ரெண்டாவது ஏன் அதை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னாக்கா, பட்ஜெட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வேறு நாட்டுகளும் போகலாம். நான் நேபாள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நேபாள் அவ்வளோ தூரத்துக்கு சரி வராது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அங்கெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே இடத்தெல்லாம் கொஞ்சம் சேதமாயிருக்கு அப்படி இப்படின்னா சொல்லி பயம் காட்டுறாங்க. இருந்தாலும் அதை அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம். இன்னும் பல இன்டர்நேஷ்னல் டூர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் போகிறதுனால, பக்கத்தில் இருக்கிறதுனால விசாலாம் வந்து ஆனரிவல், அது தேவையே இல்லை இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு. ஓகே, ஒன்லி டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். போயிட்டு நம்ம ஒரு 10 நாளைக்கு வரோம். நாளைக்கு போகிறேன், அப்படியே சேட்டை கூட சேர்ந்துடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் இன்டர்நேஷ்னல் டூரை. கமான், லெட்ஸ் கோ. ஓகே நண்பா, see you. நான்